பொதுவா ஒரு நாட்டோட இளைஞர்கள் தான் அந்த நாட்டோட எதிர்கால தூண்கள்னு சொல்லுவாங்க. நாட்டோட ஆளுமையை தேர்வு செய்யறதுல இளைஞர்களுக்கு பெரும் பங்குண்டு. அதனாலேயே ஒவ்வொரு மக்களவை தேர்தல் சமயங்கள்லயும் இளைஞர்களோட தேர்வு அல்லது ஆதரவு யாருக்குன்னு பிரத்யேகமான சர்வேகள் எடுக்கப்படும். அந்த வகையில மக்களவை தேர்தல் முடிஞ்ச கையோட லோக்நிதி CSDS தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. இதுக்காக 191 மக்களவை தொகுதிகள்ல 776 இடங்கள்ல சென்று நேர்காணல்கள் பல நடத்தியிருக்காங்க. இந்த சர்வே முடிவுல 2019-2024 மக்களவை தேர்தல்கள்ல ஒப்பிடுறப்போ 25 வயதுக்குட்பட்ட இளைஞர் பட்டாளத்தோட ஆதரவு பாஜக பக்கம் இருக்கிறதா எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சியூட்டுற மாதிரியான தகவலை வெளிக்கொண்டிருக்காங்க. அதே சமயம் காங்கிரஸ் எவ்வளவு பிரயத்தனங்கள் எடுத்தும் எதிர்பார்த்த அளவு இளைஞர்களோட கவனத்தை ஈர்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா 2019 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ஆதரிச்ச 20% இளைஞர் வாக்காளர்களோட சதவீதம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 1% மட்டுமே அதிகரிச்சு 21 ஆயிருக்கு. அதே சமயம் கடந்த தேர்தலில் 40% இளைஞர்களோட ஆதரவை பற்றி பிடிச்ச பாஜகவுக்கு இந்த தேர்தலில் 39% இளைஞர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகள் தொடர்ந்த ஆட்சியில இருந்தும் அந்த கட்சிக்கான இளைஞர்கள் மத்தியில இருக்க ஆதரவுல பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் ஏற்படல. அதோட இந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு 7% இளைஞர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. மொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணி 46% இளைஞர் வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈர்த்திருக்கு. அதே காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணியோட மற்ற கட்சிகளுக்கு 12% இளைஞர்கள் ஆதரவளிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி மொத்தமா 33% இளைஞர்களோட ஆதரவை பெற்றிருக்கு. சுருக்கமா கடந்த 5 ஆண்டுகளை பாக்குறப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுக்கு இருந்த இளைஞர் ஆதரவை தக்க வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்தியா கூட்டணியில இளைஞர் முகமா ராகுல் இருந்தும் பெரிய எழுச்சியை எதுவும் ஏற்படுத்தலன்னு தெரிய வந்திருக்கு. இளைஞர்கள் எல்லாரும் பாஜக பக்கம் நின்னாலும் பெண்களோட வாக்கு இந்திய கூட்டணி பக்கம் போயிருக்கிறதா இந்த சர்வே சொல்லுது. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் 37% ஆண் வாக்காளர்களும் 36% பெண் வாக்காளர்களும் தங்களோட ஆதரவை பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதே சமயம் காங்கிரசுக்கு ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தங்களோட ஆதரவை அதிக அளவுல வாரி கொடுத்திருக்காங்க.